ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நிறைய பேத்துக்கு ரொம்பவே பிடிச்ச இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். இட்லி பொடி வந்து இட்லி, தோசை எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். சில பேர் வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இட்லி பொடி செய்கிறதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குட்டி டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் அளவு எடுக்கிறீங்களோ அதே டம்ளரே கடைசி வரையும் அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து 1 டம்ளர் அளவுக்கு குண்டுலுந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. அடுத்து வரமிளகா வந்து 10 எடுத்துக்கோங்க. 10லேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வறுக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த கடலப்பருப்பை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து ப்ரௌன் கலரில் மாறணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்தளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தோடனே வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் மீதி இருக்கிற கடலப்பருப்பை மறுபடியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு ப்ரௌன் கலரில் மாறினோடனே வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து அதே கடாயில் மீதி இருந்த கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாத்தையும் நல்லா ப்ரௌன் கலரில் மாற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்தளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பிளேட்லேயே இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகா அண்ட் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் இந்தளவுக்கு கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் இதையும் அதே பிளேட்லேயே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால நான் வடை சட்டியில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தூளையும் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இதையும் அதே பிளேட்லேயே எடுத்து மாற்றிக்கலாம். இதெல்லாம் ஆறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கனாலும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளுக்கு பதிலாக கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இதையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சுவையான இட்லி பொடி ரெடி. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இனிமேல் தோசை, இட்லிக்கு சைட் டிஷ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. இந்த இட்லி பொடியே போதும். ஒரு ஸ்பூன் இட்லி பொடிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒன்ஸ் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.